அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டைப்ரைட்டிங் அண்ட் இங்கிலீஷ் சீனியர், தமிழ் சீனியர் எல்லாமே நம்ம வீடியோ பார்த்துருப்போம். இப்போ ஜூனியர் நீங்கள் கண்டிப்பாக நன்றாக பாஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய விஸ்வரூப வெற்றி. எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுத்துருக்கேன். அதே போல உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது, எவ்வளவு மார்க் பக்கல சொல்றாங்க. ஆனா ஜூனியருக்கு எவ்வளவு பாஸ் மார்க் இருந்தா நம்ம பாஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எவ்வளவு, செகண்ட் கிளாஸ் எவ்வளவு எடுத்தா நம்ம பாஸ் பண்ணலாம், அதுக்கான தகவல் நான் சொல்றேன். இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம 45 மார்க் எடுத்தா பாஸ் பண்ணலாம். அதை பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, 45 மிஸ்டேக்ஸ் 19 மார்க். ஓகேங்களா, நீங்க எத்தனை மிஸ்டேக்ஸ் எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கும் பாத்தீங்கன்னா 45 மார்க். நீங்க 29 மார்க்குள்ள இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா, சீனியருக்கு பாத்தீங்கன்னா 1.1.25, அதே போல சீனியருக்கு பாத்தீங்கன்னா 1.80. ஓகேங்களா, ₹1 80 பைசான்ற மாதிரி 1.80. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா நீங்க 29 மிஸ்டேக்ஸ் எடுத்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். நீங்க ஜூனியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேராகிராஃப் கம்மி தான். நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்றது, நீங்க யார் எப்படினாலும் டைப் பண்ணிட்டோம். ஆனா 6 மாத காலங்கள் கஷ்டப்பட்டு நீங்க டைப் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த டேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்த்து இது பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணலாம். எந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா பயப்பட தேவை கிடையாது. 1.25 சீனியருக்கு, ஜூனியருக்கு பாத்தீங்கன்னா 1.8. ஓகேங்களா, 1.8 இதுல பாத்தீங்கன்னா இருக்கு. கண்டிப்பா நீங்க பாஸ் பண்றதை பொறுத்த வரைக்கும் இதுதான் பண்ணணும். கண்டிப்பா யாரும் பயப்பட தேவை கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க இந்த டைமுக்குள்ள கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணணும். யாருக்கும் அதை பத்தி கவலைப்பட தேவை கிடையாது. நீங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா டைப் பண்ணும்போது எக்ஸாமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே போங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான முறை தான். நீங்க பாஸ் பண்றது டைமிங்கை பொறுத்து தான். டைமிங் இருக்கணும். ஓகேங்களா, டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த இதுக்கும் பயப்படாதீங்க. கண்டிப்பா நண்பர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கண்டிப்பா இந்த முயற்சியை நீங்க விடாதீங்க. எக்ஸாம் முடிச்சிட்டு பின்னாடி நம்ம இவ்வளவு மார்க் எடுத்தா பாருங்க, ஒரு மிஸ்டேக்ஸ் எடுத்தா 98, 2 மிஸ்டேக்ஸ் எடுத்தா 96. இந்த பாயிண்ட் கணக்கு தான் நம்ம பாஸ் பண்ணது. நீங்க பாஸ் பண்ணதை பாத்தீங்கன்னா 30 மிஸ்டேக்ஸ் குள்ள இருந்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். 29 ஏன்னா ஆர்ட் ஆச்சு. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய பேப்பரை கரெக்ஷன் பார்ப்பாங்க, நீட்னஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எந்த டவுட் வந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி.